நேரம் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சஷ்வின்ஸ் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் வந்து ஒன்லி ஆடியோ ஃபார்மேட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பாட்டிஃபை, யூடியூப் அண்ட் தென் வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட் எங்கே வேணால் கேட்டுக்கலாம். ரொம்ப நீஷ் டாப்பிக்காக எப்பயுமே பேசாமல் இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஜென்ரலான டாபிக். ஸோ யாராவது நீஷ் ஓரியன்டாக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது ஜென்ரலாக யார் வேணால் கேட்கலாம். அந்த மாதிரி பாட்காஸ்ட் தான் இது. அண்ட் தென் இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. ஸோ அவரோட நேம் வந்து ஆரோபுரஸ். இனிமேல் நம்ம பாட்காஸ்ட்டில் த்ரூ அவுட்டாக வந்து பேச போகிறாரு. அவர் வந்து அனானிமஸாக இருக்கணும்ன்ட்டு அவர் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த பாட்காஸ்ட். ஸோ இந்த எபிசோடில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் தென் வந்து ஃபேவரட் டெக்ஸ், எங்களுக்கு பிடிச்ச ஃபியூ சஜஷன்ஸ் அண்ட் தென் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஓபி, இப்போது டெக்கில் ரீசெண்டாக நிறைய ஆப்ஸ் இல்லைனா ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபேவரட்டான ஃபீச்சர்னால் எதை சொல்லுவீங்க? இப்போ வந்து நிறைய மொபைல்ஸ்லேயும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லேயும் ஆப்லேயும் வந்து ஏஐயோட கொலாபரேஷன் பண்ணி நிறைய பிராண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தா இது வாட்ஸ்அப்பில் வந்து மெட்டா ஏஐ இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன புது புது ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, அதில் வந்து நம்ம ப்ராம்ப்ட்ஸ் கேட்டுக்கலாம் நம்ம மெசேஜ் பண்ணுறதுக்கு. ChatGPT மாதிரி, கிட்டத்தட்ட ChatGPT மாதிரி. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் கிடைக்கும். அது எப்படி சொல்கிறது, அவ்வளோவா டெவலப் பண்ணலை, ஸ்டில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது அந்த இமேஜஸ்லாம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தானே. அது இல்லாமல் இப்போது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடத்த போகிறோம், அதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் வேணும், ஓகே கேட்டுக்கலாமா, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. சரி, இப்போது இந்த ஏஐ வந்து ChatGPT ஓரியன்டாக இல்லை, மெட்டாவோட தனி ஏஐ. அந்த மாதிரி வாட்ஸ்அப் பேன் இதுக்கு முன்னாடி ஒன்று கொண்டு வந்தானுங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், இதெல்லாம் ரொம்ப ஜிபே ட்ரெண்டில் பீக்கில் இருந்த டைமில் வாட்ஸ்அப் பேன் ஒன்று கொண்டு வந்தானுங்க. இப்போ நீயே கேட்குற வாட்ஸ்அப் அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் போகுது. இது வந்து ரொம்ப கிரேட் ஃபீச்சர்லாம் கேட்டால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்லாம் கேட்டால் தெரில. அது கிரேட் ஃபீச்சர்னு பார்க்க வேணாம், நியூ ஃபீச்சர்ஸ்க்கு நீ இப்போது மெட்டா ஏஐ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறது. ஓகே. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ்னு அப்படின்னா, யூடியூப் ஸ்டுடியோ இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வச்சு, நேம் சொல்ல விரும்பல, பட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது என்ன பண்ணுன்னா, பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணி ஏபி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸோட நேமு. ஏபி டெஸ்டிங்கிறது என்னென்னா, எந்த தம்ப்நெயில் வந்து அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து அது ஒரு ஃபீச்சராக கொடுத்து பே பண்ணுற மாதிரி வச்சுருந்தான். பட் கூகுள் என்ன பண்ணால், ரீசெண்டாக இவன் வந்து ஒரு 3 தம்ப்நெயில் அப்லோட் பண்ண சொல்கிறான். 3 தம்ப்நெயிலுமே அவன் அவங்ககிட்ட அப்லோட் பண்ணி விட்டோன்னா, 3ல் எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லுமா. நான் இன்னும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் அந்த ஃபீச்சர் வந்து நான் ஒருத்தவன்ட்ட தேர்ட் பார்ட்டி ஆப்பில் பே பண்ணி வாங்கிறதுக்கு இவன்கிட்ட வந்து ரியல் வேர்ல்டில் இவன் புஷ் பண்ணுவான்ல, இப்போது கூகுளே கொடுக்குறான். அது வந்து ஸ்டுடியோ ஆப்லேயே இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து அதில் ரியலாக நான் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் என்னென்னா, இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து எதை வச்சு சொல்லுவான், எந்த டேட்டா வச்சு சொல்லுவான் அவன். மேக்ஸிமம் எதை வச்சு சொல்லுவான்லாம் நம்மளால் ஷியூராக சொல்ல முடியாது. பட் கூகுளில் வந்து கொடுக்கும்போது அவன் ஒவ்வொரு பிக்சராக மாற்றுவான். அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் இப்போ கூகுளில் அப்லோட் பண்ணுறான்னு வச்சுக்கோயேன், ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து பிக்சர் மாற்றுவான். பிக்சர் மாற்றும்போது எந்த தம்ப்நெயில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அது வந்து நமக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியல, பட் எந்த தம்ப்நெயில் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கூகுள் அனாலிட்டிக்ஸே சொல்லிடும். இப்போது ஒரு தம்ப்நெயில் பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்கிறல்ல, அது ஒரு பீப்புளோட மைண்ட் செட் பொறுத்து மாறும்ல. இப்போ எனக்கு ஒரு தம்ப்நெயில் பிடிக்கும், உனக்கு அது பிடிக்காம போகலாம். ஒருத்தவங்களை அதை அட்ராக்ட் பண்ணும், ஒருத்தவங்களை அதை பண்ணாமல் போகலாம். அதை எப்படி வந்து ஒரு சிஸ்டமைஸாக சொல்ல முடியும் இந்த தம்ப்நெயில் ஒர்க் ஆகும், இது எது பெஸ்ட்டாக இருக்குன்னு ஏஐ வச்சு தான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணுறது ஏஐ வச்சு, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். பட் கூகுள் அதை கொடுக்கும்போது கூகுள் என்ன பண்ணுவோன்னா, ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து தம்ப்நெயிலில் ஸ்விட்ச் பண்ணிப்போம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்விட்ச் ஆனால் எது அதிகமாக பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு, ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டோ அனாலிட்டிக்ஸோ நம்மளுக்கு காட்டுவோம். பட் இப்போ தான் அந்த நியூ ஃபீச்சர்ஸ் விட்டுருக்காங்க. 3 தம்ப்நெயில் ரெடி பண்ணி நான் போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து ரீசெண்டாக பார்த்த நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னா. அண்ட் தென் இன்னொன்று இருக்குது. ஸோ ஃபைனல் கட் ப்ரோ வந்து ரீசெண்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபைனல் கட் ப்ரோ ஐபேட் வெர்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் FCP ஐபேட் வெர்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஐபேட் வெர்ஷன் வந்து பெட்டராக இல்லை கம்பேரிட்டிவ்லி சிஸ்டம். ஸோ இப்போ வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் பீப்புளுக்காக, கிரியேட்டர்ஸ்க்காக FCP வந்து இதில் கொடுத்துருந்தான் ஐபேடுக்கு.
பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலைன்னும் போது எல்லாரும் வந்து பிசியில் தான் வந்து எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் மேக் வச்சுருக்கவங்க எஃப்சிபி யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாமே மேக்கில் யூஸ் பண்ணுறது இல்லைனா அந்த ஸ்டுடியோ இருக்கவங்க அதை வச்சு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பாட்காஸ்டிங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால, ஸோ இப்போ நீ ஒரு ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட கேமரா நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்க கேமரா வாங்குற அளவுக்கு காஸ்ட் இருக்குது. ஸோ நீ XLR கேபிள் மைக் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. XLR-ஆ? இதோ ஷுர் மைக் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இது எல்லாமே XLR மைக். சரியா? இந்த மைக் எல்லாமே டைப்பா XLRன்றது ஒரு டிவைஸ் இருக்குண்டா, அது ஒரு மைக் டைப், அது ஒரு போலீஸ் குரூப் அந்த மாதிரி வச்சுக்கோ. சரியா? அதை நான் இன்னும் இன்டெப்த்தாக பேசினா இந்த கண்டென்ட்டை மறந்துடுவேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் பண்ணுற பீப்புள் இருக்காங்கல்ல, ஸோ எஃப்சிபி வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலைஸ்டாக வந்து கேமரா ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ஆல்ரெடி நிறையா இதுக்கு அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஆப்பிள் என்ன பண்ணால் அந்த அல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ உங்கள் மொபைலில் கேமரா ஆப் நார்மலாக ஓப்பன் பண்ணனா அதில் வியூ எப்படி இருக்கும், எந்த ஃபில்டரும் அப்ளையாக இருக்காது. நார்மலாக ஒரு ஐஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பிக்சல் பொறுத்து மாறும். அண்ட் தென் இப்போது நீ ப்ரோ ஃபீச்சர்ஸ் உன்னோட ப்ரோவாக இருந்துச்சுன்னா உன் மொபைலில் இன்னும் கேமரா ஆடான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கா? ஆமாம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்கான். இப்போ ஐபேடில் வந்து 30 FPS-னா 30 FPS, 60 FPS, 25 FPS இந்த மாதிரி கொடுத்துருக்கான். 4K ஷூட் பண்ணிக்கலாம். 1080p 720p இருக்குது. அண்ட் தென் SDR மட்டும்தான் இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு கேமரா இருக்கிறதுனால 28mm கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கா. இது வந்து ஃப்ரண்ட் கேமரா இப்படி மாற்றிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லைவாக வந்து மல்டி கேம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா எல்லா ஃபோன்லேயுமே வந்து இந்த கேமரா ஆப் இருந்துச்சுன்னா எஃப்சிபி கேமரா அப்படின்னு இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எஃப்சிபி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ செட்டப் எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி எல்லா ஐஃபோனையும் எஃப்சிபி கேமரா இருக்குல்ல, அது மூலயமா நீ கனெக்ட் பண்ணிக்கலாம். எஃப்சிபி மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும், காசு கொடுத்து. ஓகேவா? அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். பட் இதுவே நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தோன்னா மந்த்லி ஒன்ஸ் பே பண்ணால் போதும். ஐபேட்லனா மந்த்லி? ஆமாம், ஐபேடில் வந்து மந்த்லி நீ பே பண்ணணும். ஸோ மல்டி கேமரா செட்டப் பண்ணிவிட்டு பாட்காஸ்ட் பண்ணும்போது லைவாக வந்து நீ எங்கேயோ பார்த்துக்கலாம். இதில் மானிட்டரில், ஐபேட் மானிட்டரில் ஸ்க்ரீன் மிரரிங் மாதிரி. ஓகேவா? இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஆப் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபில்டர் விழும். நீ ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா வந்து அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆப் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துருக்கேன். பட் என்னால் ட்ரை பண்ண முடியல. ரீசெண்டாக தேடும்போது தான் தெரிஞ்சுது அவன் கேமராவோட இதில் பெட்டராக ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணுன்ட்டு இல்லைன்னா இந்த ஒயிட் பேலன்ஸ் மாற்றுறது, ஷட்டர் ஸ்பீட் மாற்றுறது, ஐஎஸ்ஓ மாற்றுறது எல்லாமே வந்து கேமரா ஆப்பில் கொடுத்துருக்காங்க, எஃப்சிபி கேமரா ஆப்பில். ஓகேவா? ஸோ இப்போ நிறைய டிவைஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் SD கார்டு இருக்குல்ல, SD கார்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து SSD இருக்குல்ல, அது வந்து USB-C டைப்னா அது இன்செர்ட் பண்ணி உன்னோட ஃபுட்டேஜ் எல்லாமே டேரெக்டாக நீ எங்கே செலக்ட் பண்ணுறியோ அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஸ்டோர் ஆகிடும் சொல்கிறீங்க? ஆமாம், லைவாக வந்து நீ அதை ஃபோனில் கனெக்ட் பண்ணிடணும். ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா போதும். எந்த ஒயருமே தேவையில்ல. ஓகேவா? 4 பக்கம் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் ஐஃபோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 பீப்புள்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை நீ ஒரு ஆளை கூட பேசுகிற அப்படின்னா மல்டி கேம் செட்டப்பில் பேசிக்கலாம். பேசிட்டு எடிட் பண்ணும்போது என்னென்னா எஃப்சிபியில் இம்போர்ட் ஆகிட்டு இப்போது நார்மலாக நம்ம இந்த சிஸ்டமில் யூஸ் பண்ணுற எஃப்சிபியில் எப்படி எடிட் பண்ண முடியும்? ஃபுட்டேஜ் நம்ம பார்த்து 4 ஃபுட்டேஜும் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி இருக்குல்ல. பட் ஐபேடில் இப்போது அந்த எஃப்சிபி எப்படி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி அதோட இதில் இன்டெப்த்தாக பண்ணலாம் நம்மளே எடுத்துகிட்டு வந்து. பட் அவனே ஏஐ ஃபீச்சர்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கான். ரஃப் கட்லாம் அந்த கட் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜில் ஒரு ஆங்கிளில் நீ பேசியிருப்ப, அதே ஃபுட்டேஜ் வந்து செகண்ட் ஃபுட்டேஜ்லேருந்து கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோ. நீ ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜில் ஒரு இடத்துல கட் பண்ண அப்படின்னா இன்னொரு ஃபுட்டேஜ்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து உனக்கு உட்காந்துக்கும். அதாவது இன்னொரு ஆங்கிள். ஆமாம், இன்னொரு ஆங்கிள் இருந்து. ஓகே, அதான். ஸோ எக்ஸாக்டாக அந்த மாதிரி இது ஒர்க் ஆகுது. செம்ம சூப்பரான ஃபீச்சர் இது. அண்ட் தென் லேப்பில் பண்ணுற அளவுக்கு டீப்பான எடிட்டிங் எதுவும் பண்ண முடியாது? பண்ணலாம், ஆனால் கம்பேரிட்டிவ்லி நாட் பாசிபிள். அவ்வளோதான். இது வரைக்கும் இன்னும் கொண்டு வரலன்னு வச்சுக்கோ. ஃபீச்சர் ஏதாவது கட் பண்ணியிருக்காங்களா ஐபேட்க்கும்? இது எப்பயுமே மேக்கில் வந்து இன்டெப்த்தாக பண்ணலாம், ஐபேடில் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. நான் ஐபேடில் இன்னும் எஃப்சிபி யூஸ் பண்ணி பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து இப்போ நியூவாக வந்திருக்கிறது. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம். இப்போது நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டிவைஸ் இல்லை. ஸோ டிவைஸ் இருந்துச்சுன்னா இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது ஒர்த்து. எஃப்சிபியில் மந்த்லி பண்ணுறது. ஸோ இப்போ ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஐபேடில் நான் எஃப்சிபி ப்ரொவைட் பண்ணுறேன். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் இருக்குது. ஆனால் யாரும் வாங்க மாட்டுறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா யாரும். ஆமாம். ஸோ அதுக்கு இப்போது நீ சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தெரியல, பட் ஆனால் ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது சொல்ல மறந்துட்டேன். ஸ்பாட்டிஃபை இருக்குல்ல, அது புதுசாக நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்கனாலே எல்லாத்தையும் இப்போ ஏஐ தான் கொண்டு வரோம். அதே மாதிரி தான் ஸ்பாட்டிஃபைலையும். இப்போ ஸ்பாட்டிஃபைல என்ன ஏஐ ஃபீச்சர் இருக்குன்னா, நீ இப்போ லாஸ்ட்டாக ஒரு சாங் கேட்டிருப்பல, அது ஒரு மூட் செட்டிங்கில் இருக்கும். இப்போ லாஸ்ட்டானா நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீனா முதல்ல போயிட்டு ஒரு பாட்டு கேட்குறேன்னா, அதுக்கு அடுத்து உனக்கு வர சஜஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஏஐ உன் மூட்க்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவான். இது பெய்ட் வெர்ஷன்க்கா இல்லை? பெய்ட் வெர்ஷன் தரமாட்டான். அவன் தரவே மாட்டான். எனக்கு இதில் என்ன பிடிக்கலனா, இவனுங்க இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கியூ கட் பண்ணானுங்க. அப்புறமா கியூனா இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பாட்டு அந்த கியூ சொல்றியா? சப்மிட் பண்ணோம்னா அடுத்து எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது கேட்கறனா அது வந்து ப்ளே பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இப்போ ட்ராக் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் லைன்ஸ் உனக்கு கேட்கணும் ஒரு பாட்டில் அப்படின்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அது அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கட் பண்ணிட்டான். முன்னாடி அது வந்து ஃப்ரீ ஸ்பாட்டிஃபை ஃப்ரீக்கே இருந்துச்சு. இப்போ ப்ரீமியம்க்கு மட்டும்தான் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஆனால் ஸ்பாட்டிஃபை ப்ரீமியமில் நிறைய ஃபீச்சர் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இது கொலாப் பண்ணிக்கலாம். அது முன்னாடில இருந்தே இருக்குல்லடா. அந்த கொலாப்லேயும் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சு. இப்போ மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீ வந்து ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் பீப்புள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தாக யூஸ் பண்ணுவாங்களா அது தெரியல. ஆனால் அந்த ஏஐ ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது எனக்கு வந்து ட்ரிப்பியாக சாங்ஸ் வேணும். இப்போ ஒரு ட்ரிப் போகிறேன், இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சாங் சஜஷன்ஸ் வந்து அது கொடுக்கும். அதுவும் உன் பிளேலிஸ்ட்லேருந்தே எடுத்து கொடுக்கும். இப்போ நீ லைக் பண்ணியிருக்கல, எனக்கு இதுலேருந்து எடுத்து கொடுனா அப்படியே எடுத்து கொடுக்கும். அது இல்லாமல் உனக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஜானர் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ஆப்லேயும் இருக்குது. எல்லா ஆப்லையும் நீ இப்போ யூடியூப்பில் போய் தேடணும்னா, ட்ரிப்பியான சாங்ஸ்ன்னு தேடினா யூடியூபாக தராது. ஏற்கனவே நம்மள மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருந்தா தான் அதில் போய் பார்க்க முடியும். வேறு எந்த ஆப்பில் நீ போய் அந்த மாதிரி தேடுவேன்? இப்போது கம்பேரிட்டிவ்லி ஆப்பிள் நார்மல் மியூசிக் இருக்குல்ல, அதில் லாஸ்ட்லெஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ ஆப்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லாஸ்ட்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான் பண்ணுவேன். அதில் என்ன பண்ணுவேன்? லாஸ்ட்லெஸ்னா அது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். அவங்க ஒரு டேர்ம் வச்சுக்கிறாங்க, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். உண்மையாலுமே நீ ஏதோ ஒரு ஆப்பிள் டிவைஸில் ஒரு நல்ல டிவைஸில் கேட்குற அப்படின்னா, மேக்லலாம் கேட்டேன்னா நல்லாயிருக்கும். மேக்லேயோ ஐபேட்லேயோ கேட்டேன்னா நல்லாயிருக்கும் லாஸ்ட்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து ஸ்பாட்டிஃபையால் ப்ரீமியம் வெர்ஷனில் கூட கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து நீட்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆப்பிள், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டல. சரி, இப்போ எக்கோ சிஸ்டம் பற்றி சொல்லு. ஓகேவா? இப்போ ஆப்பிள் எக்கோ சிஸ்டமும் ஆண்ட்ராய்டு எக்கோ சிஸ்டமும் உன் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி? ஆண்ட்ராய்டுன்னு சொல்லக்கூடாது, சாரி, கூகுள் எக்கோ சிஸ்டமும் ஆப்பிள் எக்கோ சிஸ்டமும் சொல்லணும். ஆண்ட்ராய்டு வந்து கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான். மெயினாக நான் கூகுள் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. அது ரெண்டு உன் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ரெண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃப்ளாஸ் எல்லாமே சொல்லணும். சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து பிக்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மொபைல். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பிக்சல் வந்து எனக்கு மொபைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி இதில் நிறையா ஃப்ளாஸ் இருக்க மாதிரி அதுலேயும் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. சரியா? இப்போது ஜிமெயில்னால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறோம், கூகுளுக்கு ஃபஸ்ட்டு. எல்லாருமே அது மூலியமாக தான் ஆயிருப்பாங்கன்னு வச்சுக்கோ. அவன் என்ன பண்ணுறான், எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃப்ரீயாக கொடுக்குறான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. சரியா? ஸோ அண்ட் தென் 15 GB வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜு, மேப்பு, டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே. அப்புறம் டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கூகுள் டாக்கு. வேற என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா, யூடியூப் ஸ்டுடியோ இதெல்லாமே யூஸ் பண்ணுவேன். கேலண்டர்லாம் எந்தில் இருக்கிறது நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் கூகுளில் யூஸ் பண்ணுறது. இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு ஆப்பிள் என்ன அந்த எக்கோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது? இங்கே தான் இருக்கு ஆப்பிளோட. ஸோ இல்லை, ஆப்பிள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட் அளவுக்கு சிரி இருக்கான்னு கேட்டினா இல்லை. பட் இப்போ வந்து ChatGPT கூட கொலாப் பண்ண போகிறாங்க. அந்த கொலாபரேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், டேட்டாவை உண்மையாலுமே லீக் பண்ணுவானா, இந்த சென்ஸ் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, செக்யூரிட்டி. இவங்க 2 பேரும் கொலாப் பண்ணிக்கிறாங்க, ஓகே. ஸோ இப்போ எப்படி டேர்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். ChatGPT இவங்க 2 பேரும் கொலாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சஸ் என்கிட்ட வேணுமான்னு நான் கேட்குறான். நான் ஒன்ஸ் நான் அதை யூஸ் பண்ணணும்னா ஆக்சஸ்க்கு அக்ரி கொடுத்து தான் ஆகணும். அது ChatGPT. ஸோ அப்படி நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்ட்டானா, இது எல்லாருமே இப்போ ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க.
செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு நீ access நீங்கள் தானே ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. நான் அது யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபீச்சர் வந்து எனக்கு செக்யூர்டாக இருக்கணும். மேக்ஸிமம் அளவுக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு மாதிரி ஃப்ரேமிங் பண்ணி இதை யூஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீ கேட்டதுக்கே நான் சொல்கிறேன். இப்போது நான் நியூட்ரலாக என்ன ஆகிட்டேன்னா, இப்போ 2 பக்கமும் போக முடியாமல் நோஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நோஷன் தான் முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? மொத்த டேட்டாவுமே வந்து நோஷனில் இருக்கும். என்னால் ஆப்பிள் நோட்ஸ்க்கும் வர முடியல. எவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நோஷனில் இருக்க அளவுக்கு, ஏன்னா நோஷன் வந்து நான் விண்டோஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் வந்து ஆப்பிள்லேயும் இருக்கும். ஸோ ஃபோன்லேயும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலான்னும் போது நோஷன் வந்துட்டேன். ஸோ அதுலேயும் வந்து ப்ரீமியம், அதுலேயும் ஏஐலாம் இருக்குது, அதெல்லாம் இப்போலேருந்தே இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆப்பிள் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ மவுஸ் வந்து ஐபேடுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வந்து மேக்லேயும் கனெக்டடாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் நான் இப்போ மேக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன், மவுஸையும் கீபோர்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த மவுஸ் எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ ஐபேடில் நோட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நோட்ஸில் கிளிக் பண்ணி நான் அப்படியே இங்கேயே டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கீபோர்டு வந்து ஐபேடில் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் வந்து லாஜிடெக் கீபோர்டு வச்சுருந்தேன். அதில் என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு வாட்டியும் நான் இதை மேக் கூட கனெக்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி டைம். நான் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கூட சம்டைம்ஸ் போயிட்டு வருவேன். அது வரைக்கும் நான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அண்ட் தென் தனியாக அதுக்கு ஒரு ஆப் வேறு கொடுத்துருப்பான், லாகிடெக் கனெக்ட் பண்ணுறது. ஆமாம், லாகிடெக் ஆப் இருக்கும். இந்த ஐபேட்க்கு அதெல்லாம் இல்லை. ஐபேடில் ஜஸ்ட் ப்ளூடூத்தில் வச்சு மட்டும் நான் கனெக்ட் பண்ணிப்பேன். நான் இந்த லாகிடெக் பற்றி தான் பேசுகிறேன் போல. லாகிடெக் நீ சொன்னல, அது வந்து லாகிடெக் கீபோர்டில் பிரச்சனையா இல்லை ஆப்பிள் கூட கனெக்ட் பண்ணுறது பிரச்சனையா? ஆப்பிள் கூட கனெக்ட் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போது அதே லாகிடெக் கீபோர்டை நான் என்னோட இதில் கனெக்ட் பண்ணல, அப்போ எனக்கு ஒர்க் ஆச்சுல்ல? ஒர்க் ஆச்சு. பட் நான் லாகிடெக் கீபோர்டை குறை சொல்ல, எனக்கு இதில் யூஸ் பண்ணும்போது நான் இதை பற்றி கவலையப்பட தேவையில்ல. ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம், இல்லை பேட்டரி போடணும். கம்பேரிட்டிவ்லி அது நீ லோ காஸ்ட்னே கூட வச்சுக்கோயேன், அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணும். இதே லாகிடெக் வந்து ரீசார்ஜபிளாக இருக்கு இருக்குடா. நான் வாங்கினது எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஓகேவா? மேபி நான் அதில் ஹை எண்ட் போயிருந்தேன்னா இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுது. பட் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னா, என்னால் இந்த மாதிரி மவுஸை வந்து மாற்றி கனெக்ட் பண்ணுறது, உடனே இதில் வந்து ப்ளூடூத்தில் ஆன் பண்ணணுன்னு அவசியம்லாம் இல்லை. சாரி, ப்ளூடூத் ஆனில் வச்சா மட்டும் போதும், நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீன் இந்த பக்கம் வந்துடும், மேக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ டக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது மவுஸும் வாங்கினேன் நான், லாகிடெக்கில் மவுஸும் வாங்கி கனெக்ட் பண்ணும்போது மவுஸ்லேயும் இதே பிரச்சனை தான், அதுவும் கனெக்டிங் இஷ்யூஸ். ஆமாம். ஆனால் எனக்கு லாகிடெக் MX Master 3 இருக்குல்ல, அந்த மவுஸ் வாங்கலாமா இல்லை இது வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த மவுஸ் உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாகிடெக்கா? இது லாகிடெக். ஆனால் இதில் வந்து மேஜிக் மவுஸ் தான் ஒர்க் ஆகுன்ற ஒரே ரீசன்னால இது வாங்கினேன். ஸோ இப்போ நீ கூகுள் ஈகோ சிஸ்டம்க்கும் இதுக்கும் சொன்னல, ஸோ எனக்கு கூகுளில் மியூசிக் நீ கேட்ட அப்படின்னா யூடியூப் மியூசிக் சொல்லுவியா இல்லை ஆப்பிள் மியூசிக் சொல்லுவியா? ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. இல்லை, ரெண்டுத்துலேயுமே ஃப்ளாஸ் இருக்குது. நான் யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ணதில்லை, அதை எப்படி சொல்கிறேன். ஆப்பிள் மியூசிக்கில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி எனக்கு நல்லா இருக்குது. ஆப்பிள் மியூசிக்கில் நிறையா பாட்டு இல்லை, நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் சாங்ஸ் இல்லை. யூடியூப் மியூசிக்கில் அது எல்லாமே இருக்கு. ஓகே. யூடியூப்பில் உனக்கு என்ன ஃப்ளா அதுலேயும் இருக்குன்னு சொன்னீங்க. அதில் என்ன ஃப்ளானா, குவாலிட்டி இந்த அளவுக்கு இல்லைல்ல, லாஸ்ட்லெஸ் அளவுக்கு இல்லைல்ல. யூடியூப் மியூசிக்கில் நிறைய பாட்டு இருக்குது, ஆனால் என்னால் சரியாக கேட்க முடியாது. இன்னொன்று, நான் காஸ்ட் இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஆப்பிள் மியூசிக்கோட அது காஸ்ட் ஜாஸ்தி. நீ வந்து வேர்ல்டு வைடு எல்லா பாட்டும் கேட்கணும் அப்படின்னா ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சாங்ஸும் அவைலபிளாக இருக்கும், யூடியூப்லேயும் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் இதான் அந்த காஸ்ட் எனக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸ்டோரேஜும் அதே மாதிரி தான், க்ளவுட் ஸ்டோரேஜோட ட்ரைவ் ஸ்டோரேஜ் ஜாஸ்தி. இப்போது நான் என் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன், சொல்லு. ஆண்ட்ராய்டுக்கும் ஆப்பிளுக்கும். எனக்கு இப்போது ஆப்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, ஆப்பிள் எக்கோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உனக்கு எல்லா ஆப்பிள் டிவைசஸும் தேவை. ஆமாம். ஏன்னா அதுக்கு சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும். சொல்கிறேன், டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். நீ அப்புறம் அதுக்கு என்ன குறை சொல்லாத. அப்புறம் அது ஆப்பிள் எக்கோ சிஸ்டம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு மேக் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஒரே நிமிஷம். சாரி டு இன்டரப்ட். நான் இந்த விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக MKBHD கூட இதை பற்றி பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் இருந்தால் மட்டும்தான் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ண முடியும். அதுதான் சொல்ல வந்தேன் நானும். நில்லுங்க, ஐபேடில் அது இல்லை. சொல்கிறேன், அதே தான். ஃபோன் தான் இதில் சென்ட்ரலைஸ்டு, மற்ற எந்த டிவைஸையும் சென்டராக வச்சு சொல்ல முடியாது. ஃபோன் இருந்தால் வாட்ச் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஐபேட் கனெக்ட் பண்ணிக்கலாம், கீபோர்டு அதெல்லாம் அது மேக் கூட வந்துடும். ஓகே, இது விட்டு இதுவே கூகுள் எக்கோ சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா, அவங்க வந்து ஒரு டிவைஸை சென்ட்ரலைஸ்டாக வச்சு கொடுக்கல, அவங்க ப்ரொவைட் பண்ணுறது சர்வீஸ்.
இவங்க வந்து ப்ராடக்ட்ஸை வச்சு இக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க. அவன் வந்து அவனோட சர்வீஸை எல்லா ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உன்னோட மேக்லேயும் கூகுள் சர்வீசஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன், அவன் வந்து வேர்சடைலாக இருக்கான் எல்லா இடத்துலையுமே. ஆனால் ஆமாம், அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆப்பிள் டிவைசஸ்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியும். நான் வந்து ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் தான் சொல்லுவேன். ஹார்ட்வேர் ஆமாம், கம்பேரிட்டிவ்லி பிக்சலோட ஹார்ட்வேர் வந்து ஆப்பிளில் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன டிவைஸ்னு சொல்லிடு. பிக்சல்னா நீ இந்த பிராண்டை மட்டும் சொல்கிற. கம்பேரிட்டிவ்லி ஃபோன் எடுத்துக்கூடா, நீ பிக்சல் ஃபோன்ஸுக்கும் ஆப்பிள் ஃபோன்ஸுக்குமே எடுத்துக்கோ. ஹார்ட்வேர் பெட்டராக இருக்கும் ஆப்பிளில், ஹார்ட்வேர் வைஸ். ஓகேவா? பட் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தனா என்னால் இதில் ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஆப்பிள் சைட் தான் பிரச்சனை. அவன் வந்து லாக் பண்ணி நீ என்னோட சாஃப்ட்வேர் வந்து என்னோட ஹார்ட்வேர்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான். கூகுள் சர்வீசஸ் வந்து நீ எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலுமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ ஒரு மேக்கும் ஒரு பிக்சலும் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதில் நீ கூகுள் சர்வீஸ் யூஸ் பண்ணனா ஃப்ளாலெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். ஐஃபோன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு விஷயம் நீ வந்து ஷேர் பண்ணால் ஏர் ட்ராப் யூஸ் பண்ணுறல, அது வந்து இது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லலாம் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நியர்பை ஷேர்னு கொடுத்துருக்கான். மற்றபடி பேர் தான் வேறு. அதே ப்ராசஸ் அதே குயிக் டைம்லேயே ஒர்க் ஆகிடும். ஓகே ஓபி, ஃபஸ்ட்டு வந்து நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணேன். நான் சாம்சங் யூஸ் பண்ணதுலேருந்து ஐஃபோன் சேஞ்ச் ஆகி கொஞ்ச நாள் வரைக்குமே எனக்கு இந்த ஃபீச்சர் எப்போ வந்துச்சுன்னு தெரில ப்ராப்பராக. கொஞ்ச நாள் வரைக்குமே இந்த ஏர் ட்ராப்ன்றது இருந்துச்சு ஐஃபோன்லேயே. அதுக்கப்புறம் ஆனால் மேபி இதில் வந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், அதில் ஃபஸ்ட்டு வரல. அது மட்டும் எனக்கு தெரியும். அப்போலாம் வந்து நம்ம ஷேரா சம்திங் எதோ யூஸ் பண்ணேன், ப்ளூடூத் இல்லாமல் ஒய்ஃபை மூலயமா ஷேர் பண்ணுறது. தேர்ட் பார்ட்டி ஆப் அதான், அது தெரியல என்னன்னு கரெக்டாக. ஸோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆனால் இதில் என்ன இது பெட்டர்னா, ஆப்பிள் டிவைசஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம், மற்ற ஆண்ட்ராய்டு டிவைஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிராண்ட் நம்ம எது கூட வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் இதே கூகுள் எக்கோ சிஸ்டமில் ஒரு சில ட்ராபேக். நான் வந்து ஆப்பிள் எக்கோ சிஸ்டமில் இருக்கிற ஃபீச்சர் வந்து இதில் இல்லாமல் இருக்கிறது என்னென்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் இதில் டெக்ஸ்ட் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறது, இதில் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இதில் இல்லை. ஆனால் சாம்சங்கில் இருக்குது. கூகுள் எக்கோ சிஸ்டம்ஸாக தனியாக சொல்கிறல்ல, இதுவே சம்டைம்ஸ் வந்து என்னால் மவுஸை கனெக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அது ஏன்னு எனக்கு தெரியல. பக்கா அதில் இருக்கிற ப்ராடக்ட் இஷ்யூவாக இருக்கலாம். ப்ராடக்ட் இஷ்யூ இல்லைடா, சாஃப்ட்வேர் பக். ஒவ்வொரு வாட்டியும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது சாஃப்ட்வேர் பக்காக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நான் ஏதோ பெரிய ஃபைலை தூக்கி அங்கே காப்பி பண்ணுற மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கே பெரிய ஃபைல் மாதிரி ஃபியூ செகண்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பெரிய இந்த மாதிரி காப்பி ஆகுதுன்ற அந்த பாப்அப்லாம் வர்றது வந்து ரொம்ப ஆடாக இருக்குது. டிவைஸில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம்ல. நீ எப்படி எல்லாம் சாஃப்ட்வேர் ஓரியன்டட் இஷ்யூ. ஒரு வாட்டி ஓஎஸ் அப்டேட் பண்ணும்போது அவன் பக்கை கிளியர் பண்ணி தானே கொடுக்கணும். நீ அப்போ இல்லை பீட்டா வெர்ஷன் இருக்குது. அது இல்லாமல் இவனுங்க பீட்டா வெர்ஷனுக்கு அதுக்கப்புறம் ஒரிஜினலாக விட்டால் கூட மேஜராக அவங்க ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து தான் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், டிஸ்பிளே மேபி போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் பேசுவானா. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ சம்டைம்ஸ் ஆகாது, சம்டைம்ஸ் எப்பயாவது தான். ஸோ மேஜராக எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம், எல்லாமே ஒரே இடத்துல. இப்போ டக்குன்னு எனக்கு மொபைல்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுலேருந்து டெக்ஸ்ட் எடுத்துப்பேன், காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிப்பேன். அந்த ஃபீச்சர்லாம் அதுவும் கூகுளில் இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு சில பிரான்ச்சில் சாம்சங் இதில் எல்லாமே இருக்குது. சாம்சங்கில் இருக்கா? ஓகே. இந்த டெக்ஸ்ட் காப்பி பண்ணி மற்ற இது சாம்சங் டேப்லெட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ் பென் யூஸ் பண்ணுறோம்ல, இதில் ஆப்பிள் பென்சிலில் இருக்கிற எல்லாமே எஸ் பென்லேயும் இருக்குது. ஆனால் ஆப்பிள் பென்சில் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டேன். இதில் வந்து நான் ப்ரோக்ரியேட் ஆப் யூஸ் பண்ணியிருக்கியா? இல்லை. ஐபேடை ப்ரொமோட் பண்ணுறதே சில ஆப்ஸ் மட்டும்தான் தெரியும். ஒன்று தெரியாதவங்க கூட போய் வாங்குவான். ஒன்று ப்ரோக்ரியேட்டு. இப்போ ரீசெண்டாக எஃப்சிபி வந்திருக்கான். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சில ஆப்ஸ் இருக்குது. நோட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தான். ஃப்ரீ ஃபார்ம் வந்து அது வந்த கதை எப்படின்னா, அது இப்போ லேட்டராக தான் அப்டேட்டில் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இதெல்லாம் பாப்புலராக இருக்கோ அதோட எப்படி சொல்கிறது, ரீக்ரியேட் வெர்ஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவான். ஸோ ஃப்ரீ ஃபார்ம் பார்க்கறதுக்கு ஃபிக்மா மாதிரியே இருக்கும். நோட்டபிலிட்டின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த நோட்டபிலிட்டி ஆப் எப்படி ஒர்க் ஆகுனா, நோட்ஸ் எடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்டில் இது ஒரு இன்னொரு ஆப் இருக்குது, நோட்ஸ் ஆப் ஒன்று, அது நேம் தெரியல கரெக்டாக. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது இந்த மாதிரி ஆப்லாம் தான் ஐபேடை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ சில ஆப்ஸ்க்காக தான் ஐபேடே வாங்குறாங்க. ஆப்பிளில் ஒரு சில ஆப்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸ் டைமு, ஐ மெசேஞ்சர் மட்டும் சொல்ல, பல கண்ட்ரீஸில் அதோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க.
அவனோட இப்போ நீ சாஃப்ட்வேர் வந்து ப்ரோமோட் பண்ற, இப்போ இங்க வாலெட் ஆப் இருக்குல்ல, வேலட் ஆப்பை நான் இது வரைக்கும் வந்ததுலேருந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சினிமா டிக்கெட் புக் மை ஷோவில் புக் பண்ணால் அதில் டிக்கெட் வந்து ஆட் டு வேலட்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். மற்றபடி அது பெருசாக யூஸ் பண்ணல. நீ அப்படி பார்த்தனா இந்த ஷார்ட் கட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பெரிய ஹைப் கொடுத்துச்சு இந்த ஆப், ஷார்ட் கட்ஸ். ஓகேவா, நம்மளே கஸ்டமைஸ் ஆமாம். இது வரைக்கும் நான் அது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஆட்டோமேஷனாக ஒரு ப்ராசஸ் வந்து இந்த ஐஃபோன் சார்ஜ் ஆனோடனே 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், சிரியோட வாய்ஸ் வரும் அங்கே, யுவர் ஃபோன் இஸ் ஃபுல்லி சார்ஜ். ஸோ இதுக்கு மட்டும்தான் அதுவே ஆட்டோமேஷனாக ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான். மற்றபடி பெருசாக சொல்லணும்னா இன்னும் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் ஐபேடை வந்து பெஸ்ட்டாக ஆகுச்சு. மேப் இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, எனக்கு வந்து அந்த மேப்போட ஃபீச்சரே பிடிக்கல. ஏன்னா நான் கூகுள் மேப்க்கு அடாப்ட் ஆகிட்டேன். நான் கூகுள் இன்டர்ஃபேஸ் தான் மோஸ்ட்லி, ஹார்ட்வேர் மட்டும் தான்டா ஆப்பிளோடது, சாஃப்ட்வேர் ஃபுல்லாக கூகுள் தான். ஏன்னா டொமைன் நான் வந்து தான் வாங்கி வச்சிருக்கேன், மெயில் ஐடி அதான் இருக்கு, எல்லாமே வந்து ஜஸ்ட் சர்ச் இன்ஜினே கூகுள் தான் வச்சிருக்கான். ஆமா, அப்போ நீங்க பாத்துக்கணும் அந்த அளவுக்கு அவங்க நான் வந்து இப்போ ஆப்பிள் தான் பெருசுன்னு நான் சொல்லலை. ஒரு ப்ராடக்ட் நம்மளை வாங்க வச்சுட்டான், அதை சுற்றி பிராண்ட் பண்ணி மற்ற ப்ராடக்டே வாங்க வச்சிட்டான்னு வச்சுக்கோ, உங்ககிட்ட உன்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், நீ வாங்கிட்ட அப்படின்னா நீ அதை விட்டு வெளில வர முடியாது உன்னால். முன்னாடி நான் வந்து இன்டெல் மேக் யூஸ் பண்ணுறேன். அந்த மேக் புக்கில் அந்த பார்னு ஒரு டச் பார் இருக்கும்ல, அது இப்போ வர மேக் ப்ரோலே எடுத்துட்டான், மேக் புக் ப்ரோலே. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அப்பா நல்ல வேலை இதை வாங்கிட்டோண்டான்ற மாதிரி இருக்குது. அதில் சில பக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் சொன்னால் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆட்ஸ், ஆமாம், ஈஸியாக அப்படி ஒரே ஸ்வைப் தான், கிப் பண்ணிட்டு நான் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ப்ரீமியம்லாம் வாங்கணும் அவசியமே இல்லையே, அது எந்த ஆப்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஆப்லேயும் ஆக்சுவலாக ஹாட்ஸ்டாரில் கூட ஒர்க் ஆச்சு, அது யூடியூப்லேயும் ஒர்க் ஆகும். ஏன்னா சொல்கிறேன். சரி, அதான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுதான் சொல்ல நினச்சேன். நீ எதோ சொல்ல வந்தியா, சொல்லு. ஆப்பிள் வாட்சஸ் இருக்குல்ல, ஐ வாட்சஸ். ஆமாம், காசு 25,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறோம். அது வந்து மினிமம் ரேட் தம்பி, ஃபன்னுக்கு சொல்கிறேன். சரி, எல்லாரும் சொல்கிறது தான், என் வாட்ச்லேயே அதே டைம் தான் காமிக்குது, உங்கள் வாட்ச்லேயே அதே பழைய ஜோக் தம்பி, புதுசாக ஏதாவது சொல்லுங்க. அதான் அதில் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதான், அதே அது பிக்சல் ஸ்மார்ட் வாட்சஸ்லேயும் அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஓகே, மற்றபடி கொஞ்சம் அந்த எக்கோ சிஸ்டம் கூட பில்ட் ஆனால் நல்லாயிருக்கும். வேற என்ன உனக்கு அதில் புதுசாக தெரிஞ்சது? எதுக்காக எனக்கு ஆப்பிள் வாட்சில் நிறைய பிடிக்காத விஷயம்லாம் இருக்கு. இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வாட்ச் வாங்கும்போது எம்ஐயோட பேண்ட் இருக்குல்ல ஸ்போர்ட்ஸுக்கு, எம்ஐ பேண்ட் 3, அதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். எனக்கு அதுல இருந்தே அந்த கையில வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, கால் வர்றதெல்லாம் பார்த்து பார்த்து பழகிட்டேன். அதுக்கப்புறம் வாட்ச் வாங்கலாம்னு யோசிக்கும் போது அஃபோர்டபுளாக எது இருந்துச்சுன்னா இந்த மினிமம் பட்ஜெட்டில் எஸ்சி இருந்துச்சு. ஸோ இது இந்த ஸ்மார்ட் வாட்ச்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி, டேய் இப்படிலாம் நான் சொல்லாதடா, கோடி ஒன்று சாவடிச்சிருக்கேன். ஐயோ என்னடா சொல்லிட்டு அதான் சரிப்பா, ஸோ கால்ட் அஃபோர்டபுள். அந்த அஃபோர்டபுள் வாட்சை வாங்கினேன், எஸ்சி பேஸ் மாடல். அது மற்ற பிராண்ட்ஸோட வாட்சில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வாட்ச் வைஸ் இருக்குல்ல, வாட்ச் வைஸ் அளவுக்கு மற்ற பிராண்ட்ஸில் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. பிக்சல் வாட்ச்லேயும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ திங்க் மோஸ்ட்லி கிளியர்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கிளியர்னா நீங்கள் எப்படி இன்னொரு வாட்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணீங்களா, இல்லை சாஃப்ட்வேரில் ஃபிக்ஸ் பண்ணீங்களா? அது தெரியல, சொல்கிறது கேளு. நான் இப்போ ஆப்பிள் வாட்சை குறை சொல்லிட்டு தான் இருக்கேன், குறை சொல்லுவேன், அவனை விட மாட்டேன். ஸோ அதில் என்ன இஷ்யூனா, ரொம்ப நாள் நல்லா தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்ஸ் இப்படி கையை இப்படி திருப்பிட்டு இப்படி பார்க்குறேன், அந்த பாப் அவுட் ஆகி மேலே வந்து நிற்கிது. ஸோ போய் கொடுத்தா அவன் வந்து வாரண்டி பீரியட் முடிஞ்சிருச்சு, இது சரி பண்ண முடியாது, வேணால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 23,000 கொடுத்தீங்கன்னா போதும், புது ஹெட்டு மட்டும் மாற்றி வாட்சே அந்த வேலை தான், நான் இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் வேறு எதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நான் வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி ஆளை பார்த்து வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்கிறேன். செடன்ட்ரியாக இருக்க மாட்டேன். இன்னொன்று ஹார்ட் பீட் ரேஞ்ச் மாறிச்சு அப்படின்னா உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு வந்திருக்கு, ஓகேவா? இதெல்லாம் நான் ரியல் டைமில் ஃபீல் பண்ணதுனால எனக்கு அது கண்டிப்பாக அது ரொம்ப சேஃபாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று நிறைய வாட்டி எனக்கு வந்து SOS மெசேஜ் வந்து அம்மா கால் வந்திருக்கும். SOSனா எமர்ஜென்சி கால். ஓகே, அம்மா நம்பர் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ அம்மா நம்பருக்கு கால் வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு ஆப்பிள் வாட்சில் உண்மையாலுமே அது வந்து பெட்டராக தான் இருக்குது. இப்போ புதுசாக என்ன ஃபீச்சர்ஸ் விட்டுருக்கான்னு தெரியல, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் தெரியாமல் இருக்குது. அப்புறம் மெடிக்கேஷன் ரிமைண்டர் இருக்கு, ஓகேவா? ஆமாம், வாட்டர் ரிமைண்டர்ன்றது தேர்ட் பார்ட்டி ஆப், அதை வச்சு தான் யூஸ் பண்ணி வாட்டர் ரிமைண்டர் வச்சுக்கணும்.
பட் மெடிகேஷன் ரிமைண்டர் வந்து கரெக்டாக டைமுக்கு டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால அதை வச்சுருக்கான். சூப்பராக இருக்கும் அந்த ஆப். வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆனால் இந்த ஆப்பிள் வாட்ச் இருக்குல்ல, அது மோஸ்ட்லி இந்த கொஞ்சம் யங் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தானே? அப்படிலாம் இல்லை, மேக்ஸிமம் இல்லை. வயசானவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மெடிகேஷன்ஸ் எல்லாம். இன்னொன்று, நீ நார்மலாக இப்படி இருக்கிற வாட்சை இப்படி திருப்பிட்டு அந்த ஆன் பண்ணி அதிலே பேசுறது சிம் இல்லாத வாட்ச் தான். ஓகே. வித்தவுட் சிம்லேயே நீ ஒய்ஃபை மூலிமா பேசிக்கலாம் ஃபோன் அங்கே இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆப்பிள் வாட்சை பெட்டராக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அது ஆப்பிளில் நிறையா குறை இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா வேற என்ன இது? கிண்டில் வந்து எந்த வகையிலாம் யூஸ் ஆச்சு? எனக்கு கிண்டல் வந்து ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப அப்சஸ்டாக படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஐபேடில் இப்போ படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, படிக்கும்போது கண் வலிக்கும். ஈவந்தோ நான் அதில் வந்து என்ன டார்க் மோட் போட்டாலும் சரி, ரொம்ப நேரம் எனக்கு ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி ஃபீல் இதில் இருக்கும், பார்க்குற ஃபீல் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம்லாம் கிண்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்ன எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் என்னோடய மேக்கோட கனெக்ட் பண்ணி என்னோடய பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஆப்பிள் புக்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் படிக்கணும். இது ஒரு மாதிரி. அண்ட் தென் அந்த ஃபார்மேட் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. இபப்பா அப்புறம் இன்னொன்று சம்திங் இருக்குது, மூபி ஃபார்மேட். இந்த 2 ஃபார்மேட்டுமே மாற்றி மாற்றி படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அதை கனெக்ட் பண்ணி படிக்கணும்னு போது, ஒன்ஸ் நீ இப்போ ஏதாவது புக் படிக்கணும்னு நினச்சேன்னா நிறைய புக்ஸை வாங்கி வச்சுட்டு மொத்தமாக நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்கும். ஆர்எல்ஸ் நீ கிண்டலில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். மற்றபடி அவனோட இப்போ அமேசானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். என் ஹார்ட்வேர் நீ ஏன் ஆப் யூஸ் பண்ணி தான் நீ படிக்கணுன்ற மாதிரி தான் அவனும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். மற்றபடி கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான் அது. இப்போது 10,000க்கு நான் பேஸ் மாடல் தான் வச்சுருக்கேன். 10,000க்கு 10,000 7,000 தெரியல, ரொம்ப நாள் வச்சு வாங்கி. ஓகேவா? ஸோ அது அந்த காசுக்கு அது ஒர்த்து தான். ஏன்னா இப்போ ரொம்ப நிறையா டைம் வந்து நான் உட்காந்து படிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் கூட அதில் நீ வச்சுக்கலாம். பிடிஎஃப்பில் படிக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா, பிடிஎஃப்பில் ஜூம் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து ஜூம் அவுட் பண்ணி படிச்சுக்கலாம், இவ்வளோ தான் பண்ண முடியும். பட் இந்த மூவி ஃபார்மேட் இருக்குல்ல, அதில் வந்து டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம், ஹைலைட் பண்ணி படிச்சுக்கலாம். அந்த நோட்ஸ்லாம் பிடிஎஃப்ல எடுக்க முடியாது அப்போது? ஆமாம், ஹைலைட் பண்ணுறதுலாம் அதில் பண்ண முடியாது. இன்னொன்று அதில் உனக்கு சொல்ல மறந்துட்டேன், அதை நீ இன்னொரு வேலையும் வந்து ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிண்டல்லே. ஆமாம், பிடிஎஃப் எதாவது படிக்கிற அப்படின்னா இல்லை மூவி ஃபார்மேட்டில் மாற்றிட்டு கிண்டலுக்கு வந்து நீ மெயில் அனுப்பணும். உனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அதுக்கு மெயில் அனுப்புனேன்னா அது ஓக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். பட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி 2-3 வாட்டி மெயில் அனுப்பிட்டேன், அதில் வந்து ரிசீவ் ஆகலை. நான் அது வரைக்கும் படிக்கவும் இல்லை. இன்னும் மேபி நான் ஃபிகர் அவுட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மட்டும்தான். மற்றபடி கிண்டல்லே நீ வந்து புக் வாங்கி படிக்கிறது அப்படின்னா உனக்கு அது பெஸ்ட்டான டிவைஸ். ஆர்எல்ஸ் நீ இந்த மாதிரி கொஞ்சம் சஃபர் ஆகி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் படிக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, இந்த புக் இல்லாத அந்த ஃபீல் இருக்காது. புக் இல்லாத அவ்வளோ இதெல்லாம் இல்லைடா, அது டிவைஸ் தான். நீ டிவைஸ் தான் படிக்க கையில் எப்படி வச்சு படிக்கும் போது கொஞ்சம் ஜூமில் தெரியும். நீ ரொம்ப கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க தேவையில்ல, ஒவ்வொரு வாட்டியும் ஜூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயும் ஐபேட்லேயும் வந்து நீ இதெல்லாம் வச்சுக்கலாம். ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஃபாண்ட் சைஸ் வந்து மாற்றிக்கலாம். பட் கிண்டலில் வந்து கரெக்டான லைட்டிங்கு, அந்த ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இருக்காது. மற்ற டிவைஸ்லாம் நீ உங்கள் கையில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவ்வளோதான். மறைஞ்சு போன டெக் பிரான்ச் பற்றி சொல்கிறேன். ஓகே. அதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க எப்படியோ இருந்திருப்பாங்க, இப்போ வந்து ஆளே காணோம், யாருப்பா அவங்க காணாம போயிட்டாங்க அந்த மாதிரி. யார்? பிளாக்பெரியை சொல்கிறியா? என்ன பார்த்துட்டியா? நான் வந்துட்டு கேள்வியாக கேட்கலான்னு நினச்சேன். சரி, பிளாக்பெரி தான். இல்லைடா, ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தான். அவனும் ஆப்பிள் மாதிரி தனியாக ஆப் ஸ்டோரில் வச்சுருந்தான். சரி சொல்லு. முதல்ல இது பிளாக்பெரி தான் வந்து ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஆப்பிள் வந்து செக்யூரிட்டி, அது வந்து செக்யூராக இருக்கும், ப்ரைவசிலாம் பார்த்துப்பாங்க, அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அதெல்லாம் அப்போயே பிளாக்பெரி வந்து பண்ணியிருக்கான். ஸ்மார்ட் ஃபோனில் சொல்கிறோம் ப்ரோ, கீபேட் ஃபோன்லேருந்து எவால்வ் ஆகி அவன் வந்து, அதுவும் கீபேட் ஃபோன் தான் பட் வித் ஸ்க்ரீனோட டச்சும் இருக்குது, அது கீபேடும் இருக்கிற மாதிரி. அவன் தான் முதல்ல வந்து அந்த குவாட்டி கீபோர்டு இருக்குல்ல. எனக்கு இன்னொரு இந்த குவாட்டி கீபோர்டுன்ற நீ சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். நான் ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து இன்ஸ்பயர் ஆகி வாங்கினா பிளாக்பெரி பார்த்து தான். நோக்கியா வந்து அந்த டைமில் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நோக்கியா வந்து அந்த குவாட்டி கீபோர்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நோக்கியாவில் குவாட்டி கீபோர்டில் ஒரு ஃபோன் விட்டுருந்தான்.
மாடல் நேமே மறந்துச்சு, பிளாக் கலர் ஃபோன் அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த குவாட்டி கீபோர்டுன்றத யூஸ் பண்ணோடனே அதை வாங்கினேன், பிளாக்பெரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால் இந்த மாதிரி அவன் வந்து முன்னாடி எல்லா பழைய கீபேட் ஃபோன்லாம் எப்படி இருக்கும், ஒரு நம்பரு அதுக்கு மேலே 3 லெட்டர் இருக்கும் ஏபிசி, அப்புறம் நம்பர் 2ன்னு போட்டு டிஇஎஃப் அப்படின்னு இருக்கும். இவன் தான் வந்து ஒரு லெட்டருக்கும் ஒரு கீ கொடுத்துருந்தான் பிளாக்பெரி ஃபர்ஸ்ட் டைம். கீபோர்டை ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்லு. ஓகே, கீபோர்டு ஆட் பண்ணியிருக்கான். அது எதுக்கு அது பண்ணாங்கன்னா, முன்னாடிலாம் மெயில் தானே போகலாம், இது இப்போ பெரிய சோஷியல் மீடியாலாம் கிடையாது, டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணோன்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும். இதில் கீபேட் ஃபோன் உட்காந்து மெயில் பண்ண முடியாது. இவன் ஃபஸ்ட்டு சிஸ்டமில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு தனியாக பிளாக்பெரியில் இது ஒரு கீயும் போட்டு கொடுத்துருந்தான். ஆனால் அது போக போக மற்ற பிராண்ட்ஸ்லாம் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நோக்கியா, சாம்சங், சோனிலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சோனி எக்ஸ்பீரியாலாம் வேற மாதிரி. அப்போது எல்லோரும் எவ்வளோ நாள் தான் கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் டச் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாம்சங்கு, ஆப்பிள்லாம் வந்து பீக்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவன் வந்து என்ன நம்பிட்டு இருந்தான், இது பிளாக்பெரி வந்து இல்லை இன்னும் மக்கள் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க, கீபேட் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு அவன் ரொம்ப காலமாகவே திரும்பவும் ஆக்சுவலாக நடுவில் அந்த ஃபோனில் டச் ஃபீச்சர்ஸ் கூட அவன் கொண்டு வந்தான். டச்சும் இருக்குதான், இன்னமும் அந்த கீபேடை கீழே அட்டாச் பண்ணியே கொடுத்துட்டு இருந்தான். இது எதுக்கு இது? அப்புறம் அது வந்து மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகி கடைசியில் தலைவர் காணாமலே போயிட்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவனுங்க பழசை யோசிக்க ஆரம்பிச்சானுங்க. எப்படின்னா, நம்ம முதல்ல எதுக்கு வந்தோம், எதனால பீப்புள் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, செக்யூரிட்டினால. அது அவன் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தான். ரொம்ப செக்யூராக ஃபோனில் அப்போல்லாம் வந்து வைரஸ் நிறையா, ஆன்டி வைரஸ். அவன் என்ன பண்ணா, இப்போ அந்த கார் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குல்ல அது, அப்புறம் அந்த வீட்டில் டோர் பெல்ஸில் இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம், அது எல்லாமே பிளாக்பெரி தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் அதான் பண்ணுறாங்களா? இன்னமும் ப்ராஃபிட்டாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு தான் அது வந்து கம்பெனி அழிஞ்சே போயிடுச்சு அப்படின்னு. அவன் தனியாக லோகோ போட்டுட்டு நாங்கள் தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு பிராண்ட் பண்ணி பண்ணுறானான்னு தெரியல. ஆனால் எல்லா இப்போ கார் கம்பெனிலையும் அவன் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ BMW எடுத்துன்னா அதில் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனோட பிராண்டை ஸ்பெசிஃபை பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கான். தனியாக ஆப் ஸ்டோர் மாதிரி வச்சிருந்தான்னு சொன்னல, அதே மாதிரி வாட்ஸ்அப் மெட்டா கொடுத்த மாதிரி iMessenger மாதிரி இவன் தனியாக BBMனு ஒன்று வச்சிருந்தான். ஓகே, பிளாக்பெரி மொபைல்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி. அதாவது நான் ஒரு பிளாக்பெரி மொபைல் வச்சிருக்கேன்னா இன்னொரு பிளாக்பெரி மொபைல் வச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு அழிஞ்சு போன பிராண்ட் வந்து, அழிஞ்சு போச்சான்னு சொல்ல முடியாது, இவனுக்கு வந்து பிளாக்பெரி மாதிரி அழிஞ்சு போல ஏதோ கிடக்குதுன்னு வச்சுக்கோ, நோக்கியா. அந்த அல்ட்ரா மொபைல் எவ்வளோ? அல்ட்ரா நீ எதுக்கு போற? சரி ப்ரோ, அல்ட்ரா வச்சுப்போம். உங்க சைட்லேயும் இது மேக்ஸ் ஒன்று எடுங்களேன், ப்ரோ மேக்ஸு. அப்படியே லோ பட்ஜெட்வா நீ இது 10R SCன்னு சொல்லுவ, அது வந்து 50Kனா சாம்சங்ல அதை விட 10,000 10R இன்னும் 10Rலாம் போயிடுச்சு, அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. உண்மையுமே சொல்கிறேன், இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கியா? 10 iPhone 10 அது ப்ரீமியம் ஃபீல் இருக்கும் தெரியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கும் போது 5 இயர்ஸ் இருந்துச்சு கடைசியாக. இந்த ஃபீல் வந்து, இந்த 5 இயர்ஸில் இந்த ஃபீல் வந்து எனக்கு ஸ்டில் அந்த டைட்டானியம் இப்போது 15 Proவில் இருக்கா, நீ நல்ல ஹை எண்ட் மொபைல் கூட எடுத்துக்கோ, அந்த ஃபீல் வருமானு கேட்டால் இல்லை. நீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா அந்த 15 Pro Max? அதை சொல்லி ஆகணும்னு நினச்சேன் நான் சீரியஸாக. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிட்டு இருந்தது 15 Pro Max வந்து கையில் தூக்கி பார்த்தேன் சீரியஸாக. 5 இயர்ஸ் நீ யூஸ் தொட்டிருக்கல, ஸோ 5 இயர்ஸ்க்கும் இதுக்கும் எப்படி இருக்கும் சொல்லு? நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். என்ன தான் ஃபோன் வந்து உள்ளே என்னென்ன ஃபீச்சர் இருந்தாலும் 1/2 கிலோ வெயிட்டு. சீரியஸாக அது ஃபோன் மாதிரியே தெரியாது. வந்து எப்படி சொல்கிறது, அதை நம்ம நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம்ல, இது எனக்கு யூஸ் பண்ணும்போது லைட்டாக வெயிட்டாக தான் இருக்குது. பட் அது உனக்கு அப்படியே ஃபீல் ஆகும் ப்ரோ. நீ அது ஒரு மாதிரி ஆடாக இருக்குன்றியா? அந்த ஃபோன் வந்து உண்மையாலுமே அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான, அது வந்து நீ ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியாது. ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள், வெயிட்டாக வேறு இருக்கும், பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ ஜென்ரலாக இப்போ ஒரு ஃபோன் இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படி இருக்க தேவையில்ல. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 5 இயர்ஸில் அந்த ஃபீல் இதில் கிடைக்குதா அப்படின்னு கேட்குறேன். ஹார்ட்வேர் வைஸ் கேட்குறேன். அது நான் எப்படி சொல்கிறது, 5 இயர்ஸில் இருந்த ஃபீல்னா அது வந்து காம்பேக்டாக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும். 10s யூஸ் பண்ணியிருக்கியா? சாரி, iPhone 10 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். XRல இருக்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு XR ப்ரீமியம் ஆக்குனா அப்படி இருக்கும். மெட்டல் பாடி ப்ளஸ் கிளாஸ் சி ஃபினிஷில் அந்த மாதிரி தான் இருக்கும். iPhone 10 சூப்பராக இருக்கும். அது கடைசியாக அந்த ப்ரீமியம் ஃபீல் பார்த்ததுன்னா அதுதான். இன்னொன்று, அந்த டிவைஸோட காம்பேக்ட்னஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ நீ வச்சிருக்க அந்த சாம்சங்கே பார்த்தோன்னா இவ்வளோ நீட் இருக்குல்ல, அது கரெக்டாக இவ்வளோ தான் இருக்கும். ஸ்க்ரீன் எவ்வளோ தேவையோ ப்ராப்பராக ஒரு ஃபோன் பேசுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபோனை யூஸ் பண்ணுறது ஏதோ ஸ்ட்ரீமிங் டிவைஸ் ஒன்று, இந்த ஐபேடை பாதியாக கட் பண்ணி வீட்டில் ஃபோன் கையில் கொடுத்த மாதிரி இதுதாங்க அப்புறம் மேக்ஸ் அப்படின்னு விடுவான். மேபி அது உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸு, அது சென்சார்ஸ் அதெல்லாம் பெருசாக இருக்கலாம். இன்னுமே அவன் வந்து நல்ல வேலை எப்படியும் அந்த C-Type சார்ஜர் கொண்டு வந்தான். அது யூஎஸில் அந்த மாதிரி ஆர்டர் போட்டதுனால அவன் கொண்டு வந்தான். கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அது.
அப்படியா? ஆமாம், எனக்கு அது நீங்கள் எல்லாமே உங்களோட இதுவாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. யூஎஸ்பிசி கொண்டு வரணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி கொண்டு வந்தோம். அப்போ கூட அவனா எதுவும் பண்ணல. அவனாலாம் பண்ணல, அது கவர்மெண்ட் ரூல் அது. அது நோக்கியா பற்றி சொல்லிட்டு இருந்தால, பிளாக்பெரி மாதிரியே இவனும் வந்து எதனால இவங்க வந்து எதனால நோக்கியா வந்து ஃபேமஸ் ஆனாங்கன்னா, இவங்களோட டியூரபிலிட்டின்னு சொல்லலாம். ரொம்ப மொபைல் வாங்கினா ரொம்ப நாளைக்கு உழைக்கும், அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. நான் கீபேட் ஃபோன் பற்றி சொல்கிறேன். அது வந்து அதை பற்றி யோசிக்க தேவையில்ல, அது பேட்டரி மாற்றான் போதும், மற்றபடி ஃபோன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவன் வந்து மற்ற ஃபோன்ஸ் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற ஃபோன்ஸ் இல்லை, மற்ற பிராண்ட்ஸ் எல்லாருமே இது டச் ஸ்க்ரீன் வச்சு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிள், சாம்சங்கு, மற்ற பிராண்ட்ஸ்லாம் டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. ஏன்னா இவன் என்ன பண்ணானா 2008 தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தான். இவன் இண்டஸ்ட்ரியில் வந்ததே லேட்டு. இவன் லேட்டாக வந்ததுனாலே என்னன்னு தெரியல, உள்ளே வந்து யாரும் மார்க்கெட்டில் நோக்கியா பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறமா ஃபோன்ஸ் என்ன தான் ரிலீஸ் பண்ணாலும் இது வந்து ஓடாதுன்றதுனால அவன் என்ன பண்ணான், 2013 நினைக்கிறேன் மைக்ரோசாஃப்ட்டுக்கு வித்துட்டான். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் பற்றி பேசலாமா? ஸோ நீ பார்த்ததுலே உனக்கு வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இது வந்து இது ஓகே இது வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தோன்ற சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் என்ன? ஓகே, இப்போ இது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். இது ஸ்டோரேஜ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறது வந்து ஓகே, அது வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் மந்த்லி. ஸோ அதுக்கு ஒரு ரேட் இருக்குல்ல. இப்போது ஆப்பிள் வந்து 75 ருபீஸ், 75 ஆமாம் 75 ருபீஸ்க்கு ருபீஸ் ஓகே 75 ருபீஸ்க்கு 50 GB கொடுக்குறான் ஸ்டோரேஜ். ஆமாம், மந்த்லி நீ 75 ருபீஸ் கட்டணும். ஓகே, கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜ் டிரைவ்ல வந்து 15 GB வந்து தாண்டி தரோம், அது தாண்டி ஸோ அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு எதுவும் இல்லை. பட்ஜெட் ரேஞ்சுக்கு எதுவும் இல்லை. இல்லை இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இரு நான் பார்க்குறேன். 130 ருபீஸ் per month கொடுத்தனா இது 100 GB தரான். சரி, இப்போ 130 ருபீஸ் 130 ரெண்டா பிரிச்சா 65 ஓகேவா? 65ன்றது எனக்கு ஆப்ஷனாக கொடுத்துருந்தேன்னா நான் கூகுள் வந்து பெட்டராக சொல்லுவேன். பட் எனக்கு மினிமமாக பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி நீ இந்த 100 ஜிபியை 130 ருபீஸ் கொடுக்கறதுக்கு இதை நான் 2 மந்த்தாக கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு நான் யூஸ் பண்ணிடுவேன்ல 50 ஜிபியை. எனக்கு 50 ஜிபின்றது போதும்னு வச்சுக்கோ. என்ன மாதிரி பர்சனுக்குலாம் ஒரு பிளான் வேணும்ல. அதான் ப்ரோ சொல்கிறேன், இது வந்து நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும் யோசிக்கிற. நீ வந்து 75 ருபீஸ்க்கு உனக்கு 50 GB ஓகே அப்படின்னு சொல்கிற. நீ ஆப்பிள் அது ஐக்ளவுட் ஆமாம். இது வந்து உன்ன மாதிரி பர்சன் மட்டும் இல்லைல்ல, 100 GB யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போ நான் வந்து உனக்கு தனியாக ஒரு பிளான் இந்த 130 இல்லாமல். ஆமாம். இப்போ நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ ரீசார்ஜுக்கு மினிமம் பிளான் எப்படி வச்சுருக்கான். இப்போது யாரும் அதிகமாக ஃபோன் பேசுறது இல்லை, பட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னும் போது நீ அதுக்கு பே பண்ணுறல்ல. ஸோ மினிமமாக எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து பே பண்ணுவேன். மினிமம் பிளானுக்கு எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன்ற போது கனெக்டட் டிவைஸில் இருக்குன்னும் போது எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி தோணுது 50 GB. அதில் எக்ஸ்ட்ராவாக சில ஜிபிஸ் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் டிவைஸ் வாங்கியிருப்போம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதில் இருக்குது SSDயில். ஸோ அதை தாண்டி ஆட் ஆனால் வாங்கும்போது எனக்கு 50 GB போதுன்னா நான் அதை வாங்கிக்கலாம்ல. ஸோ அது வந்து கூகுளில் இல்லைன்றேன். அவன் டேரெக்டாக 100 ஜிபிக்கு மார்ஜின் வைக்கிறான். வேற இப்போது யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை, யூஸ் பண்ணாமல் இருக்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து ஆப்பிளோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது. ஆப்பிள் ஒன்று ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது. அதில் என்னென்னா மியூசிக் கேட்டுக்கலாம் ஃப்ரீயாக, 50 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுப்பான். அப்புறம் கேம் விளாண்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பாட்காஸ்ட் கேட்டுக்கலாம். பாட்காஸ்ட் ஆப் யூஸ் பண்ணுன்னா நீ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் நீ வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாமே வந்து 175 சம்திங். ஆப்பிள் டிவி இன்க்ளூட் ஆகாதா? ஆப்பிள் டிவியும் கூட, சாரி அதையும் மறந்துட்டேன். ஸோ ஆப்பிள் டிவி இது எல்லாமே சேர்த்து 175 சம்திங்குள்ளே இது வந்து மந்த்லி நீ பே பண்ணால் போதும். கரெக்டான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தெரியல, பட் இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 170 சம்திங் அது மாதிரி 200 தான். ஓகேவா? ஸோ ஃபேமிலி பிளான் வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். இப்போது நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு தனியான பிளாட்ஃபார்ம் எடுத்தோன்னா அதுக்கு தனியாக நான் பே பண்ணணும். அது இல்லாமல் அமேசானுக்கு தனியாக பே பண்ணணும். அது இல்லாமல் கேம் விளையாடணுன்னா நீங்கள் கேம்ஸ்லாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல, அதுக்கு மேபி தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி. கம்பேரிட்டிவ்லி எனக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சொல்கிறீங்கல்ல, ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஐஃபோனில் பெட்டராக இருக்குது. அந்த மாதிரி ஆண்ட்ராய்டுனா அது வந்து அமேசான்லாம் ஆண்ட்ராய்டு ஆகிடாது. புரியுது. நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் ஆண்ட்ராய்டு ஆகிடாது. ஸோ தனியாக பே பண்ணுறதுக்கு நீ ஆப்பிள் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடோப் இருக்குல்ல, ப்ரீமியர் ப்ரோ எடுத்துக்கோ. ப்ரீமியர் ப்ரோவோட மந்த்லி காஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து ஒன் டைம் பேமெண்ட்டா 30,000 FCP.
30,000 கொடுத்து ஒன்ஸ் நீ வாங்கிட்டேன்னா போதும், அதை அப்டேட் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் யூஸ் பண்ணி. ஆமாம், லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீ ஐபேட்லன்னு வரும்போது மந்த்லி பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். அது கிட்டத்தட்ட 600 ரூபாய் நம்ம வரும்னு நினைக்கிறேன். மந்த்லி 600 எஃப்சிபி ஐபேடில் இந்த ஸ்டுடியோ செட்டப்லாம் சொன்னேன்ல முன்னாடி, அது யூஸ் பண்ணோன்னா 600 வரும்னு நினைக்கிறேன். இப்போ அரௌண்ட் 600. ப்ரீமியர் ப்ரோ எவ்வளோ வரும்? ப்ரீமியர் ப்ரோ வந்து மந்த்லி அது பெரிய காசுடா. அது ரொம்ப ப்ரீமியமான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். அது அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நான் எதுக்கு யூஸ் பண்ணணும்? சரி, எஃப்சிபிக்கு ஓகே, ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேஷன் வேறு சாய்ஸ் இல்லை. பண்ணிதான் நம்ம வேணும்னா அதை வாங்கி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ஃபோட்டோஸ்க்கு அந்த மாதிரி பார்த்தோன்னா அஃபினிட்டி இருக்குது. அஃபினிட்டி டிசைனர்னு ஒரு ஆப் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோக்ரியேட் மேபி அந்த மாதிரி ஏதாவது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனுக்கு ஃபிக்மா ஃபைல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இவ்வளோ கொடுத்து இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுமான்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து இப்போ ரொம்ப எல்லாத்துக்குமே புஷ் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நோஷன் இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போது என்னென்னா அதில் இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இல்லை ஏஐ வந்து அது உள்ள இன்பில்ட்டாக இருக்குது. அதை யூஸ் பண்ணோன்னா நீ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளேஸில் போ அப்படின்றான். இன்னொன்று நீ போக 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 ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 1 இயர் பீரியட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ டெய்லி நோஷன் யூஸ் பண்ணுற பர்சனாக இருக்க, 1 இயர் பீரியட் மேலே ஆயிடுச்சுன்னா அந்த 1 இயருக்கு நீ ஒரு செட் ஆஃப் லைப்ரரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்ப. லைப்ரரி போக இன்க்ரீஸ் தானே ஆகும். அப்போ ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆனால் நீ பே பண்ணி தான் வாங்கணும். அந்த மாதிரி அது கூட பர்சன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறாங்கல்ல, ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு. அதுக்கு வந்து லிமிட்டடாக தான் வச்சுருப்பான் நோஷனே. லிமிட்டட்னா அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிமிட்டடாக இல்லை அந்த கொடுக்கவே முடியாது? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிமிட்டட்னு ஒரு கணக்கு இருக்குது. அது இல்லாமல் ஒன்னே நான் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்து ஆட் பண்ண முடியாது, எடிட் ஆக்சஸ் கொடுக்க முடியாது. நான் பார்த்துக்கலாம், ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறியா? உனக்கு ஒரு ஃபைலுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, மல்டிபிள் ஃபைல்ஸுக்கு உனக்கு வந்து அதே மாதிரி ஆக்சஸ் கொடுக்க முடியாது. அப்புறம் வந்து இது பற்றி பேசணும்னு நினச்சேன். இப்போது நத்திங் இருக்காங்கல்ல, அவங்களோட சப் பிராண்ட் ஒன்று இருக்குது, சிஎம்எஃப்னு ஒரு சப் பிராண்ட் ஒன்று இருக்குது. சிஎம்எஃப் ஓகே, நீ கேள்விப்பட்டிருக்கியா தெரியல, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஜூலை 8, அதாவது நாளைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அது ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த மொபைலு. நாளைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறாங்க சிஎம்எஃப் மொபைல். அது ஃபஸ்ட்டு ஃபோன், அவங்களோட பிராண்டோட ஃபஸ்ட்டு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அது எப்படி அந்த டிரான்ஸ்பரண்டா? அது இவங்க டிசைனில் திரும்பவும் நத்திங் மாதிரி புதுசாக ஒன்று பண்ணியிருக்கு. புதுசானா எந்த ஃபோன்லையும் இந்த மாதிரி பண்ணதில்லை. அதாவது பின்னாடி என்ன கொடுத்துட்டானா, ஃபோனோட பேக் கேஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்கான். அந்த ஸ்க்ரூ வந்து நீ டிட்டாச் பண்ணிவிட்டு உனக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் பின்னாடி கஸ்டமைஸ் பண்ணி எப்படி தெரியுமா அந்த ஃபோனை வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் ஒரு சில டீசர்ஸ் விட்டுருந்தான். அது இல்லாமல் இந்த ஃபோன் வந்து 3000 காம்போனன்ட்ஸால் மேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஒரு நாளும் ஒரு கம்போனண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேர்ல்டு வைட் பெரிய பெரிய டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க கிட்டலாம் அனுப்பி அதை ரிவ்யூ பண்ணி அது பிராண்டிங். அது நத்திங்லேயே அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஏன் MKBHD கூட ஏதோ சம்திங் பேசி அந்த மாதிரி டிசைன் வந்து இது வரைக்கும் பண்ணியிருந்த எல்லா ஃபோன்ஸை விட புதுசாக இருந்துச்சு. ஸோ வாட் இஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ வீடியோ என் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். ஓகே, அந்த பேஜில் வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா மாதிரி வச்சுக்கோ, இது வாட் இஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி அவர் வந்து டிசைன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பாரு. நான் என்னென்னன்றதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இஃப் யூ ஆர் நியூ ஹியர், நான் கெஃபைன் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் லெட்டர் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. வீக்லி ஒன்ஸ் ஒரு நியூஸ் லெட்டர் கண்டிப்பாக வந்துடும். நிறையா ஃப்ரீ பீஸ் அண்ட் தென் டேக்அவேஸ்லாம் இருக்கும். அண்ட் தென் ரீசெண்டாக ப்ராம்ப்ட் டூல் கிட் ஃபார் டிசைனர்ஸ்னு சொல்லி ஒரு டூல் கிட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் இருக்குது. கோ அண்ட் செக் இட் அவுட். வீக்லி ஒரு 3 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அதை படித்து முடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வாட் இஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிசைனர்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்சுவலாக யாருன்னா ஆர்டிஸ்ட்னு போட்டிருக்காரு. ஸோ நியூ ஐடியாஸ் டெய்லின்றது தான் ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஆப்குள்ளலாம் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வாட் இஃப்ன்ற கான்செப்ட் தான், ஓகேவா? ஸோ கூகுள் மேப் ஆப்ஷனில் அவர் என்ன போட்டிருக்காருன்றத சொல்கிறேன். கூகுள் மேப்ஸ் ஆப்ஷன் டு see how safe your current location is. ஸோ கூகுள் மேப்பில் உனக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்படி வந்தால் அப்படி இருக்கும். நீ இப்போ இருக்க ஏரியா வந்து எவ்வளோ சேஃபான லொக்கேஷன் அப்படின்றது. ரொம்ப ரெட்டாக இருந்தால் ரொம்ப டேஞ்சரான ஏரியா. அந்த இடத்துல நடந்திருக்கிற சம்பவம்
சாரி மேபி எதை வச்சுலாம் அதெல்லாம் போடல. வாட் இஃப் கான்செப்ட் இந்த ஃபீச்சர் கூகுள் மேப்லலாம் இருந்தா ஆமா. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி. இப்போ பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்லாம் இல்ல. இது ஃபிக்ஷனலா கூட இருக்கலாம். அவர் எந்த மைண்ட் செட்ல கிரியேட் பண்ணான்னு தெரியல. மீமா கூட இருக்கலாம். நம்ம பட் அதுல மேபி இருந்தா நல்லா இருக்கும். சம் பிளேசஸ்ல வந்து இப்போ இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது நடக்குது அப்படின்னா இவர் வந்து அந்த பிளேஸை மட்டும் ரெட் ஏரியா மாதிரி காமிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். ஆக்சுவலாக விண்டின்னு ஒரு ஆப் இருக்கும், தெரியுமா? தெரியாது. நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லை, அது வந்து இந்த மழை பெய்ய போகுது, இந்த இடத்துல சுனாமி ஏன் அது வெதர் ஆப்லேயே காட்டுண்டா. இவர் கூகுள் மேப்ல சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற ஏரியா வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்க போகிற ஏரியா மாதிரி சம்திங் எது வேணா இருக்கலாம். நேச்சுரல் டிசாஸ்டர் மட்டும் அதை மென்ஷன் பண்ணல. ஒரு மீ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சுன்றதாக ஷார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஃபன்னியான இது ஒன்று ட்ரிவியா தான். ஸோ இப்போ சொல்ல போகிறது எல்லாமே அவர் பேஜ்லேருந்து எடுத்தது தான். அவரோட நேம் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் ஆட் ரன் ஆனால் எப்படி இருக்கும். ஒரு பாக்ஸில் நீ ஒரு ஃபோட்டோடா, நீ ஒரு ஃபோட்டோ வச்சு ஆட் ரன் பண்ணுற. கம்யூனிட்டி போஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஓகேவா? நீ ஒரு பிராண்ட் நடத்துகிற, ஆட் ரன் பண்ணுற. அது வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும்ன்றது. மேலே வந்து ஆடுன்னு லைட்டாக ரவுண்டாக பேசுகிறேன். இதெல்லாம் யூடியூப்க்கு தெரிஞ்சது அப்படின்னா இது மூலியமா காசு கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டார்கெட் வச்சானா என்ன பண்ணுறது? இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கீங்க. வேர்ல்டில் அதிகமாக தேடின வெப்சைட் என்ன தெரியுமா? கூகுள் சர்ச் இன்ஜின் யூடியூப் தான். நெக்ஸ்ட் யூடியூப் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரு, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ் நீ யாருக்காவது போடுறேன்னு வச்சுக்கோ, அதை சைடில் வந்து உன்னோட ஐக்யூ லெவல் காமிச்சதுன்னு எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஃபிங் சிம்பிள் போடுற, இல்லை அந்த போஸ்ட்டை பற்றி ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுற, குட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் போஸ்ட் போட்டிருக்காருல, அதுக்கும் நீ பண்ண கமெண்ட்ஸ்க்கும் உன்னோட ஐக்யூ லெவலை வந்து இவரோட ஐக்யூ இந்த அளவுக்கு தான், உன்னோட ஐக்யூ இந்த லெவல் தான் இருக்குது அப்படின்னு அதை காமிச்சதுன்னா ஐக்யூ ஜாஸ்தியாக இருக்கவன் நான் பார்த்து என்ன. இதுவே தமிழில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாரு. யாராவது ஒன்றுமே புரியாமல் அதோட சப்ஜெக்டே தெரியாமல் வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா உனக்கு ஐக்கியவே இல்லை, உனக்கு அறிவே இல்லைன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடும். iOSல வந்து பிஸ்னஸ் கால்ஸ் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. iOSல இந்த ஃபீச்சர் வந்து அப்படி இருக்கும்னு தான் போட்டிருக்கேன். ஸோ பிஸ்னஸ் கால்ஸ் நீ பேசிகிட்டு இருக்க, டெலிப்ராம்டர் கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ அதில் என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட் வந்து ஓடிட்டே இருக்கும். கீழே வந்து ஏதோ ஒரு டிவைஸ் வச்சுருவாங்க, ஐபேடோ ஐஃபோனோ வச்சுருவாங்க. ஸோ அது வந்து உனக்கு மிரரில் மேலே ஷோ ஆகும். நீ அதை படிச்சுட்டே கேமரா பார்த்து பேசலாம். அப்படி தெரியலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாரும். ஸோ அதான் அதில் வந்து ஸ்கிரிப்ட் இப்படி ரன் ஆகிட்டு ஸ்பீடாகவும் வச்சுக்கலாம், நம்ம ஸ்லோவாகவும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ ஓகேவா? அது வந்து ஃபோன் பேசும்போது கீழே இந்த மாதிரி டெலிப்ராம்டர் ஸ்கிரிப்ட் கீழே ரன் ஆனால் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ இதை இப்படி கூட நினச்சிப்பாரு. நீ இப்போ வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, உனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா, அதாவது உனக்கு கிராமட்டிக்கல் எரர்ஸ் வரும் அப்படின்னா, நீ நிறையா இங்கிலீஷில் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டு டெம்ப்ளேட் மாதிரி பேச ஆரம்பிச்சிடலாம். கஸ்டமர் கேர் பீப்புளுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிவியா வந்து டிராஃபிக் லைட்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ நீ கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுற, டிராஃபிக் லைட்ஸில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னலில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இல்லைனா சிக்னல் தெரியல, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது உண்மையுமே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ரெட் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் நீ நின்றுருக்க, வெயிட் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு வந்து க்ரீன் லைட் ஆன் ஆகிடுச்சுன்னா உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், க்ரீன் லைட் டேர்ன்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணும். சீரியஸாக சொல்கிறேன், எல்லோ லைட்டு போடும்போது அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு இந்த பிக்சர்லாம் வேணாம், பக்கத்தில் தேவையே இல்லை. பக்கத்தில் எவ்வளோ இருந்தான் அப்பயே தெரிஞ்சிடும், சிக்னல் போட்டா எடுத்து வை. அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வேண்டாம். அப்படியே எல்லாரும் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணால் பின்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஃபோன் இருக்குல்ல, ஐஃபோனில் வந்து உனக்கு அந்த ஐ சென்சார் இருக்கு, ஃபேஸ் ஐடி சென்சார் இருக்குல்ல, இதை வச்சு நீ யூடியூப் வீடியோஸ் இது எல்லாமே பார்ப்ப. ஃபோன் நீ பார்க்குற அப்படின்னா உன்னோட ஃபேஸ் வந்து ட்ராக் ஆகும். ஸோ இதில் என்னன்னா ஆட் வந்து யூடியூப்பில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீ ஆடை பார்க்காம ஆட் போயிட்டு இருக்கும்போது வேற எங்கேயாவது பார்த்தனா அந்த ஆட் பாஸ் ஆகிடும். ப்ரோ இது வந்து நமக்கு நல்லது இல்லை. அதுக்கு அவர் கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ப்ளீஸ் மெயின்டைன் ஐ கான்டாக்ட் ஃபார் த டியூரேஷன் ஆஃப் த ஆட். சூப்பர். இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. நான் இங்கே ஒன்று சொல்லுவேன், பார் ஸ்வைப் பண்ணால் போயிடும். அது அந்த மாதிரி ஓகேடா. இந்த மாதிரி உண்மையாக ஃபீச்சர் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் இப்போ வந்திருக்குன்னே வச்சுக்கோங்க, எவனும் இந்த ஃபேஸ் ஐடி இருக்க மொபைலே வாங்க மாட்டான். ஆனால் அடுத்தடுத்து வர எல்லா மொபைலையும் அதையும் சேர்த்து தான் ஐபேட்ல உட்காந்து நான் பார்த்துக்கலாம். அது எக்ஸ்ட்ரா ஃபீச்சரா இல்லை எனக்கு அந்த ஃபீச்சரே வேணான்ற மாதிரியான்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு ஐமெசேஜில் வந்து ஐமெசேஜ்னு இல்லை,
இது நல்லா இருக்கு இந்த ட்ரிவியா, அதனால சொல்கிறேன். வாட்ஸ்அப்னு எடுத்துக்கோ. நீ எத்தனை மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பியிருக்க, அவங்க எத்தனை மெசேஜ் உனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த நம்பர்ஸ் கவுண்ட்ஸை வந்து மேலே காமிச்சா எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மெசேஜ் இப்படி போயிட்டே இருக்குடா, மேலே ஒரு பார் இருக்குது, உன்னோட ஃபேஸ் தெரியுதுன்னு வச்சுக்கோ. உன் சைடில் மேலே 1000 நம்பர்ஸ் காட்டுது, அந்த சைடில் வந்து ஒரு 19 இல்லை 2 டிஜிட்ஸில் நம்பர் காட்டுதுன்னா என்ன மதிக்கவே மாட்டான்னு ஒரு சைக்காலஜி இஷ்யூ வரும். மெசேஜ் சென்ட் விசஸ் ரிசீவ்ட் அப்படின்ட்டு செமையாக இருந்துச்சு பார்க்கும்போது. வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இன்ட்ரோ வருதுன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுப்பாங்க, மற்ற எபிசோட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஒய் ஆர் யூ ஸ்கிப்பிங் த இன்ட்ரோ? அந்த சீரீஸோட இன்ட்ரோ வந்துட்டுருக்கு, நீ ஏன் அதை ஸ்கிப் பண்ணுறன்றதை உன்னோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, போல்ஸ் மாதிரி போட்டு. ஓகேவா, நீ அதை வந்து அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டூ லாங், போரிங், டாக் ஸ்டெப்ட் ஆன் ரிமோட், குவாலிட்டி இஸ் பேட். செம்ம சர்க்காஸ்டிக்காக இருந்துச்சு. நான் டாக் ஸ்டெப்ட் ஆன் ரிமோட் தான் போட்டேன். ஏண்டா ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் செமையாக இருந்துச்சு இந்த ட்ரிவியா தான். அண்ட் தென் இது ஆப்பிள் கால்குலேட்டர், இதுதானே இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கால்குலேட்டரில் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்கன்னா நீ கால்குலேட்டர் தொட மாட்டேன். என்னது? இப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோயேன், ஆப்பிள் கால்குலேட்டர் ரெஃப்யூஸ் டு சால்வ் ஈக்குவேஷன்ஸ் இஃப் தே ஆர் டூ ஈஸி. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் சால்வ் பண்ண மாட்டேன். அது அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஷுடன்ட் நீட் அ கால்குலேட்டர் ஃபார் த ஈக்குவேஷன் 11 into 12. 11 into 12 டக்குன்னு எனக்கே யோசிக்கணும் போல தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல. அங்கே சைடில் என்ன கொடுத்துருக்குன்னா ஃபேர் எனஃப் அப்படின்னு வருது. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி போய் கேட்ப, ஒரு கில்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எஜுகேஷன் முக்கியம்டா, போய் படி. எல்லாத்துக்கும் கால்குலேட்டரை நம்பிட்டு இருக்காத. சரி, இன்னொன்று நெக்ஸ்ட் ரிவ்யூ வந்து ஆப்பிள் கான்டாக்ட்ஸில் உன்னோட நேமை உன்னோட ஆப்போசிட் பர்சன் என்ன சேவ் பண்ணியிருக்காங்கன்றத சைடில் காட்டும். அதில் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. டால் காய் ஃப்ரம் கான்ஃபிக் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு, நாட் சேவ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நாட் சேவ்ட்னா அந்த என் பேரை சேவ் பண்ணல அப்படின்ட்டு ஒரு எமோஜி வர சைடில் இருக்கும், அந்த எல்லோ கலர் எமோஜி. ஓகேவா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு அது. ஜோஷ் பால் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்கான். அப்புறம் வந்து டு நாட் ஆன்சர் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அது எல்லாமே உன் ஃபோனில் காட்டுமா. அலர்ட்னு போட்டிருக்கான். ஐயோ. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு உண்மையாலுமே இது வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. மேபி ஆப்பிள் வாட்சில் ஏன் எல்லாம் ஆப்பிளுக்காக இருந்திருக்கு அந்த பேஜில். ஆப்பிளுக்குன்னு போடலப்பா, பொதுவாக ஃபோனில் போட்டிருக்காங்க. முன்னாடியும் கால்குலேட்டர் ஆப்பிள் இருந்தது, அது கால்குலேட்டர் ஆப்பில் கலாய்க்கிறான். ஏதோ கலாச்சிட்டு போகிறான். ஸோ இந்த ட்ரிவியாவை கேள்றா, இது ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வருது, டைம் டு கோ அவுட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சன்லைட்காக. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் ஆம்பியன்ட் லைட் டேட்டா யூ ஹாவ் பீன் இன்சைட் ஃபார் 132 hours. கெட் சம் சன்லைட் பிஃபோர் யூ கன்டினியூ யூசிங் ரெடிட். ஸோ கோ அவுட் சைட் ஃபார் மோர் ஸ்க்ரீன் டைம். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்காரு, பட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தால் அப்பப்போ. இது ஃபீச்சர் வந்து சன்லைட் விஷயமா கொண்டு வரல, பட் டைம் ஸ்பெண்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. செடன்ட்ரியாக இருக்கும்போது கூட இந்த ஃபீச்சரை இந்த மாதிரி கொண்டு வரலாம். நீங்கள் செடன்ட்ரியாக இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மேபி செடன்ட்ரியோட இன்னொரு நோட்டிஃபிகேஷனாக அந்த ஃபீச்சரை கால்குலேட் பண்ணி சன்லைட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேபி தெரில, அதுக்கு ஏதாவது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். லொக்கேஷன் தான், லொக்கேஷன், வெதர் ஆப் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் சென்சார் கண்டுபிடிக்கிறீங்க. சென்சார்லாம் தேவையில்ல ப்ரோ, ஏற்கனவே இப்போ லொக்கேஷன் உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். நீ ஒரே இடத்துல உட்காந்துருக்க, உன் டிவைஸ் ஒரே இடத்துல இருக்கு. ஓ ஓகே, அப்போ நீ வீட்டுல இருக்க, வீட்டுல தான் உட்காந்துருக்க, ஏன் வெளியே போ. ஓகே யா. ஸோ அதான் நெக்ஸ்ட் வந்து அலாரம். செம்மையாக இருந்துச்சு. அலாரம் ஆஃப் ஆகணும்னா உங்ககிட்ட அது வந்து கொஷின் கேட்கும், ஆன்சர் பண்ணும். ஆமாம், அது வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. விச் மெட்டல் இன் இட்ஸ் purest form has the highest melting point? Tungsten, iridium, zirconium, திரும்பி டங்ஸ்டன். இந்த மாதிரி காமிச்சதுன்னா காலையில் அலாரமே வைக்காம தான் தூங்குவானுங்க. செமையாக இருந்துச்சு. ஸ்னூஸ் யுவர் அலாரம்னு காட்டுது. அப்போ கூட என்ன ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை, ஸ்னூஸ் பண்ணுறதுக்கு தான். இல்லை ஸ்னூஸ் பண்ணணும்னா ஓ ஓகே, அதுவும் ஃபேர் தான், ஃபேர் அனஃப். ஓகே,
செமையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த ட்ரிவியாஸ். இதை க்ரியேட் பண்ணவரோட நேம் வந்து சோரன் ஐ வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். soren.iversion பேஜை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரிவியாஸ் வந்து போட்டிருப்பாரு. அதாவது ஆப் பேஸ்டாக இருக்க ட்ரிவியாஸ் எல்லாமே ஒரு பேஜில் இருக்கும். ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண பேஜை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச மேஜராக டெக்கில் ரீசெண்டாக நடந்த ஃபியூ திங்ஸ் அண்ட் தென் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபியூ திங்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஜென்ரலான டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ லாங் ஃபார்மாக தான் இருக்கும், ஒன்லி இன் ஆடியோ ஃபார்மேட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ, இட்ஸ் மீன்ஸ் அ லாட். ஓபி, ஃபைனல் வேர்ட்ஸ். Thanks for listening to this podcast. That's it for today. Have a nice day. Bye. Signing off as OB.